இந்த கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 அடுக்குகளை கொண்ட அற்புத தலமா வந்து காட்சியளிக்குதுங்க. இந்த கோவிலோட லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சன்னதி வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. இந்த விநாயகர் சன்னதி வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரமும் அரச மரமும் இணைஞ்ச மரத்துக்கு கீழே வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. இந்த விநாயகர் சன்னதிக்கு பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர மன்னர்கள் காலத்து கல்வெட்டு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயில் 2 அடுக்குகளை கொண்ட அமைப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா? நம்ம 30 படிக்கட்டுகள் ஏறி வந்ததும் பார்த்தீங்கன்னா, முதல் தளத்தில வந்துட்டு கொடிமரமும், மகாநந்தி மண்டபமும் வந்துட்டு அமைஞ்சிருக்குங்க. இந்த மகாநந்திய வணங்கிட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, காவிரி கண்ட விநாயகர் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குங்க. நாம இந்த காவிரி கண்ட விநாயகர வணங்கிட்டு கோயிலுக்குள்ள போவோம். நாம இந்த காவிரி கண்ட விநாயகர வணங்கிட்டு உள்ள போனோம்னா, ஸ்தல விநாயகர் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்தல விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே இடதுபுறமா மேலே ஏறணும்னு பார்த்தீங்கன்னா, கோயில் மூலவரான நடராட்டீஸ்வரர் சன்னதி வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த நடராட்டீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா, பக்தர்களுக்கு அவ்வளோ அழகா காட்சியளிப்பாரு. ஸோ நம்ம இந்த நடராட்டீஸ்வரர் வணங்கலாம் வாங்க.